செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி அருகே உள்ள மேலவள்ளம்பேட்டை என்ற இடத்தில் வடதிருநள்ளாறு அருள்மிகு சனீஸ்வரன் திருக்கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியாவார். நேற்று காலை 8:30 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியானார். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எள்ளு முடிச்சு விளக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்து சனி பகவானை வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் மற்றும் எள்ளுருண்டை வழங்கினர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் நாள் முழுவதும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமாக நவதானியங்களால் செய்யப்பட்ட அம்மனும் சனீஸ்வர பகவானும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தன. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்காக தாரத்தப்பட்டை நிகழ்வு, ஆன்மீக சொற்பொழிவுகள், பரதநாட்டியம், நடனம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சனீஸ்வரனை வணங்கி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஏரிக்குப்பம் கிராமத்தில் எந்திர வடிவில் சனீஸ்வர பகவான் காட்சியளிக்கிறார். இதில் எந்திர வடிவில் காட்சியளிப்பதால் இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் இந்த பகுதியில் விளங்கி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு இன்று காலை 8:24 மணி அளவில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்ந்தார். இந்த ஆலயத்தில் காலையில் இருந்து பக்தர்கள் அவரவர் ராசிக்கு பரிகாரம் செய்து வருகின்றனர். இன்று காலை முதலே சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் சனி பகவானை வழிபட்ட பின்னர் எள்ளு விளக்கேற்றி வழிபட்டனர். மேலும் 2.5 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக ஆரணி, வேலூர், போலூர், படவேடு ஆகிய பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஆரணி அருகே உள்ள ஏரிக்குப்பம் கிராமத்திலே கிபி 14ஆம் நூற்றாண்டில் ராஜநாராயண கம்பீர மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சிலாரூபமான எந்திர வடிவத்தில் சனி பகவான் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பெயர்ச்சி விழாவானது நடைபெறும். அவ்வாறு இம்முறை கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்துள்ளார். மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியான துவக்கம் பெற்று தொடர்ந்து ஆரம்ப சனி, ஜென்ம சனி, பாத சனி என்று மேஷராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக சனிப்பெயர்ச்சி விழாவானது இன்றைய தினம் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனிப்பிரீத்தி பரிகார ஹோமங்கள் காலை 9 மணி அளவிலிருந்து தொடர்ந்து நடைபெறும். பக்த மையம் அனைவரும் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து எந்திர வடிவிலான சனீஸ்வர பகவானை தரிசித்து வாழ்வில் இகபர சௌபாகியங்களை பெற்று சகல விதமான தோஷங்களை சாந்தி செய்து கொள்ளுமாறு விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஏரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள எந்திர வடிவிலான சனீஸ்வர பகவான் உலகத்திலே எங்கும் இல்லாத வகையில் அம்மையாருடன் சிறப்பாக தரிசனம் காட்டி வருகிறார். இன்று 8:24 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். வார சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பரிகார ஹோம பூஜைகள் சனீஸ்வர பகவான் முன்னிட்டு நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் பிரசித்தி பெற்ற பிரளகாயேஸ்வரர் உடனுரை அழகிய காதலி அம்மன் ஆமோதன அம்பாள் சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மன் தேர், விநாயகர் தேர் இரண்டும் சேதமடைந்து தேர் திருவிழா நடத்தப்படாமல் இருந்தது. இதையடுத்து தேர் இரண்டையும் சீரமைத்து தரக்கோரி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவிக்கப்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தேர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று விநாயகர் தேர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் தேர் வெள்ளோட்டம் விடப்பட்டது. தேரானது 4 மாட வீதிகள் வழியாக சென்று தேரடிக்கு வந்து நின்றது. இந்த தேரை பக்தர்கள் ஆரவாரத்துடன் இழுத்து சென்றனர்.
இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மல்லையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் இன்று சனி பகவான் காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைந்தார். அதனை முன்னிட்டு இன்று காலை கருப்பண்ண சுவாமி ஆலயத்திலிருந்து பால் தீர்த்த குட ஊர்வலம் துவங்கி பின் கோவில் வளாகத்தில் மகா கணபதி பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ சனீஸ்வரர் சகஸ்ரநாமம், ஸ்ரீ சனீஸ்வரர் காயத்ரி ஹோமம், ஸ்ரீ சனீஸ்வரர் மூலமந்திர ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகதி, பின்னர் சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு, பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலசம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு 108 நாமாவளி, வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. அப்போது பக்தர்கள் தங்கள் ராசிக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து கொண்டு எழுதீபமேற்ற வழிபாடு செய்தனர். பின்னர் சிறிய பல்லாக்கில் பக்தர்களுக்கு சனி பகவான் திருக்கோவில் சுற்றி வந்து காட்சியளித்து பின்னர் யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்வினை பிரம்மம் ஸ்ரீ பி கோபி சிவாச்சாரியார் குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் அருகே உள்ள சடையன் வலசை கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத கண்ணபிரான் சந்தன விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று யாகசாலையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் விக்னேஸ்வர அனுகிரக சாந்து பூசுதல் போன்ற பூஜைகள் நடைபெற்று இன்று அதிகாலை கணபதி ஹோமத்துடன் மற்றும் வேத மந்திரம் முழங்கி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜை செய்யப்பட்ட புனித நீர் குடத்தை வேத விற்பனர்கள் கிராம மக்கள் சுமந்து வந்து கோபுர கலசத்தில் வேத விற்பனர்களால் புனித நீர் ஊற்றப்பட்டது. உடன் சுற்றியுள்ள ஆன்மீக பெரியோர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று முழங்கினர். மேலும் புனித நீர் அனைவருக்கும் தெளிக்கப்பட்டது. கண்ணபிரானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வேத மங்கள தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள், பொதுமக்கள், ஆன்மீக பெரியோர்கள் கலந்து கொண்டு கண்ணபிரான் தரிசனம் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைகை ஆற்றின் கரையில் கிழக்கு முகமாக காட்சி தரும் அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பயிற்சி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் சிறப்பு யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு அர்ச்சனைகள், பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு அலங்காரங்களில் சனீஸ்வர பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் சனீஸ்வர பகவானை வழிபட்டு சென்றனர். கும்பம் ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரன் இடப்பெயர்ச்சியாவதால் மற்ற ராசிக்காரர்களுக்கும் மற்றும் கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கும் பரிகார பூஜைகள் நடைபெற்றது. இதில் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பரிகார பூஜைகளில் கலந்து கொண்டு சனீஸ்வர பகவானின் அருளை பெற்று சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் வில்லிவலம் கிராமத்தில் திருமங்கல்ய பலம் காக்கும் ஸ்ரீ முச்சந்தி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மாசிமக பார்வேட்டை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி நண்பகலில் ஆலயத்திலிருந்து எழுந்தருளிய அம்மன் புறப்பட்டு ரேகவதி நதிக்கரையில் அம்பாளுக்கு சொந்தமான பட்டாத்தோப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மணி மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தவில் நாதஸ்வர இன்னிசை நிகழ்வு விமர்சையாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி ரேகவதி ஆற்றங்கரையில் பார்வேட்டை நிகழ்வு நடைபெற்றது. கிராம வீதி உலா காட்சி நடைபெற்றது. அப்போது ரூபாய் நோட்டுகளால் ஆன மலர் மாலையை அணிவித்து வீதி உலா வந்த முச்சந்தி அம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பாக தரிசனம் மேற்கொண்டனர். அறங்காவலர் குழு தலைவர் பார்வதி ஜெயசீலன், அறங்காவலர்கள் எம் ஞானமூர்த்தி, எம் இந்திராணி மோகன் ஆகியோர் வில்லிவலம் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பூர்வீக குலதெய்வத்தார்கள் இணைந்து விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தும் வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ராஜகுலம் பகுதியில் பிரசித்தி பெற்று தெப்போற்சவ திருவிழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று தெப்ப உற்சவ புறப்பாடு நடைபெறும்.
அதனை முன்னிட்டு நேற்று காலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு வையாவூர், கௌரியம்மன் பேட்டை, செட்டியம்பாக்கம் ஆகிய கிராமங்களுக்கு சென்ற பின் ராஜகுலம் கிராமத்தை வந்தடைந்தார். அங்குள்ள உற்சவர் மண்டபத்தில் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வரதராஜ பெருமாள் ராஜகுலம் தெப்பத்தில் எழுந்துருளி குலத்தை 3 முறை சுற்றி வலம் வந்தார். வாலாஜாபாத் திமுக ஒன்றிய சேர்மன் R.K. தேவேந்திரன், தமிழக வெற்றி கழக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் S. சார்லஸ் என்ற ஆல்பர்ட், மாவட்ட மகளிர் அணி கற்பகம் ஆல்பர்ட் ஆகியோர் ஏராளமான பக்தர்களுடன் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிட்டியம்பாக்கம் கிராமத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெள்ளூர் அருள்மிகு அட்சயலிங்க சுவாமி திருக்கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு பூரணா புஷ்கலா சமேத அழகிய மணவாள ஐயனார் திருக்கோவில் பாலசாபனம் செய்யப்பட்டு திருப்பணி இன்று தொடங்கியது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அழகிய மணவாள ஐயனார் திருக்கோவில் கீழ்வெள்ளூர் அருகே தற்போது அரசாணி குளம் என்று அழைக்கப்படும் அக்னி தீர்த்த கரையில் அமைந்துள்ளது. பழமையான இவ்வாலயம் சிதலமடைந்து காணப்பட்ட நிலையில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு அருகில் கீற்றுக்கொட்டாய் அமைக்கப்பெற்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தற்போது இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளின் சிறிய முயற்சி மற்றும் அருள்மிகு அழகிய மணவாள ஐயனார் திருக்கோவில் திருப்பணி குழு சார்பில் குடமுழுக்கு செய்வதற்கான திருப்பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலின் பாலசாபன திருப்பணி துவக்க விழா விக்னேஸ்வர பூஜை, வாசு பூஜையுடன் தொடங்கி யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு பூரணா புஷ்கலா சமேத அழகிய மணவாள ஐயனார் சுவாமிக்கு மஞ்சள் பொடி, பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் மற்றும் 14 வகையான திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் இன்று சுமார் 500 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம் அருள்மிகு அழகிய மணவாள ஐயனார் திருக்கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் முற்றிலுமாக இடிக்கப்பட்டு திருப்பணி செய்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களால் ஆன பொருள் உதவிகளை செய்து ஐயனாரின் அருளை பெற திருப்பணி குழு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கீழ்வேலூர் நால்வர் பெருமக்களாலும் பாடல் பெற்ற ஸ்தலம் தமிழகத்து பொற்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற கீழ்வேலூர் ஆளுங்கோவி கேடிலியை நாடுமவர் கேடிலாரே என்று அப்பர் பெருமானால் போற்றப்பெற்ற அருள்மிகு அட்சயலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான ஸ்ரீ பூர்ணா புஷ்கலாம்பிகா சமேத அழகிய மணவாள ஐயனார் திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கீழ்வேலூரிலே திருவாரூர் மெயின் ரோட்டில் அரசாணி குளம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்ற அக்னி தீர்த்த கரையிலே அழகுற வனத்திலே அமைந்துள்ள ஒரு திருக்கோயிலாகும். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இத்தலம் சிதிலமடைந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருக்கோயில் சிதிலமடைந்து பாழடைந்து விட்டது. அந்த ஐயனாரை அதன் முற்பகுதியிலே பிரதிஷ்டை செய்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நித்திய பூஜைகள் அறநிலையத்துறையால் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அறநிலையத்துறையுடைய நிதியுதவியோடு இத்திருக்கோயிலை நூதனமாக நிர்மாணிக்க அறநிலையத்துறை நிதியுதவியோடு தீர்மானிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பாலஸ்தாபனமும் பூமி பூஜையும் வாஸ்து பூஜையும் நடைபெற்றது. மிகவும் சக்தி வாய்ந்த ஐயனார் இவர். இந்த திருக்கீழ்வேலூருடைய எல்லை தெய்வமாக விளங்கக்கூடியவர். கீழ்வேலூருக்கு அன்னை அஞ்சுவட்டத்தம்மனுக்கு பங்குனி திருவிழா நடைபெறுகின்ற பொழுது முதலிலே வல்லாங்குளத்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு காப்பு கட்டி அதற்கு பிறகு எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அழகிய மணவாளருக்கு காப்பு கட்டி அதன் பிறகு தான் அஞ்சுவட்டத்தம்மனுக்கு பங்குனி உற்சவம் தொடங்கும். இப்படி சிறப்புமிக்க இத்தலத்தை நூதனமாக நிர்மாணிக்க அறநிலையத்துறை நிதி உதவி அளிக்க உள்ளது. அனைவருடைய உதவியோடும் இந்த ஆலயம் எழுமிகு இந்த வனத்திலே சிறப்பாக அமைய உள்ளது. அனைவரும் பங்கு கொண்டு இந்த திருப்பணியிலே தங்களை இணைத்து கொண்டு இந்த திருக்கோயில் அமைய உதவிடுமாறு அன்போடு வேண்டுகிறோம்.